Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. சார், வர இருக்கிற இந்த சனி வக்கிர பயிற்சி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது சார்? எனக்கு சிம்மம்னு சொன்னோன்னே ஒரு காமெடி தான் எனக்கு ஆகுறது. இங்கே நான் இவன் மூஞ்சில முடிச்சுட்டேன், அவ்வளோதான். பை சான்ஸ் ஜாதகத்தில் சனி அஷ்டமத்தில் வக்கரமாகவே இருந்துன்னு வைங்க, தப்பிச்சாங்க. ஓப்பனாக சொன்னால் தப்பிச்சிருவீங்க, பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. இப்போ சனி வக்கரமாக இல்லைன்னு வைங்க, நான் சொல்ல எல்லாமே வர்த்திக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் தயவு செய்து பாருங்கள். பேசக்கூடாத வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும் அவன் காதில் போய் விழுகிறது கரெக்டாக விழுகும். கம்யூனிகேஷன் இஸ் ஆஸ் இட் இஸ் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பேசுறது கரெக்டாகவே இருந்தாலும் சம்டைம்ஸ் தப்பாக போய் விடுவோம். அவங்களுக்கு 2ஆம் முகம் கெட்டு போயிருக்கும். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அச்சப்படுத்துறதா இருக்குது. இன்னொன்று, அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதில் கூட பண்ண முடியலை. இந்த விஷயம் பண்ணால் இப்படி ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்பவே கிடைச்சிருந்துச்சு. இப்போ சனிப்பெயர்ச்சியிலிருந்து சனி வக்கிர பயிற்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகிறது, நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, எல்லாருமே நல்ல மனசாந்தியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். சார், நீங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா தமிழகத்தில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு. பள்ளி பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிறதா இருந்தாலும் சரி, விமான விபத்தாக இருந்தாலும் சரி. இப்போ சமீபத்தில் நம்ம நேர்காணலில் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அதே மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயப்படுறதுனால எந்த விஷயமுமே சரி ஆயிட போகிறது கிடையாது. எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது சனி எப்போ மாறிச்சோ அந்த டேட்லேயே கன்ஃபார்ம் இந்த இடங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 month பேக்கு சுக்கிரன் ரிஷபத்துக்கு வராரு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது என்னுடைய மந்த்லி பலன், என்னுடைய டெய்லி ப்ரிடிக்ஷனும் இது என்னோட ஓன் சேனலில் நான் பண்ணும்பொழுது சொல்லியிருந்தேன். அடுத்த 1.5 மாதத்துக்கு வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றவியல், அதாவது பாலியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கடுமையான அவதிப்படுறது இல்லை சிக்கிட்டு தவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுவோம் அப்படின்னு. செகண்ட் டே, அதாவது சுக்கிரன் மாறி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கைகாலெலாம் உதற மாதிரி, எல்லா வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வீட்லேயுமே ரொம்ப ஒரு அச்சப்படக்கூடிய துயரப்படக்கூடிய சம்பவம். நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம பொருத்தத்தை பற்றி நம்ம பேசும்பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னோம். அதாவது காசு பணத்தை ஒட்டி எப்பொழுதும் சந்தோஷம் வராது. தட் இஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷம் என்பது வேறு. அதாவது ஒரு பையனை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு மனசார பிடிக்கணும். நீங்கள் போடுற 300 பவுனால் அவங்க போடுற காரம் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. சந்தோஷத்தை ஒட்டி ஒரு ஜாதகத்தை நீங்கள் பரிவர்த்தனை பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் காசு பணம் வேணான்னு சொல்ல. நான் சொல்கிற ரேஞ்ச் என்னென்னா 60% சந்தோஷம், 40% போல எக்கனாமிக் கமர்ஷியல் விஷயங்கள். அப்படி இருக்கிறச்சே தான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் பொருத்தம்ங்கிறது நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பாடுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இப்போ வரக்கூடிய சனி வக்கரமாக மாறுறார். எங்கன்னா அதே மீனத்தில் தான் மாறுறார், வெறியெல்லாம் போல. 14th July, அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 135 days இந்த சனி வக்கரகதியில் மாறுறாரு. இப்போ சனி வக்கரமானால் என்ன நடக்கும்? சனி நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட பார்வைன்னே சொல்லலாம். இருள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் பேசிக்கலாம், அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு வெளிச்சமே இருக்காது, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லைட்டு போட்டாலும் நம்ம கருப்புலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சனி வக்கரத்தில் போகிறாரு அப்படின்னா இனியும் பிரச்சனைகள் ஓங்கக்கூடிய, பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளில் மாறுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு பார்க்கணும்னா நெக்ஸ்ட்டு 45 days என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 28ஆம் தேதி செவ்வாய் கேத்துவிலிருந்து, சிம்மத்திலேருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. சனி வக்கரமாக டைரெக்டாக செவ்வாயை பார்க்கும், செவ்வாயும் சனியை பார்க்கும்.
இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான விஸ்போட்டன யோகம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா, இதுக்குன்னு சில பெயர்கள்லாம் இருக்கு. சனி செவ்வாய் காம்பினேஷன் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னா மணிகண்டனுங்கிற பெயர், அதே மாதிரி சண்முகம் அப்படிங்கிற பெயர், வேல்முருகன் அப்படிங்கிற பெயர், முருகனை தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பெயர்கள், செல்வகுமார், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அதில் வரும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன், இப்படிலாம் பெயர்கள் வரும். அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர், அதுவும் வந்து மெயினாக கலை இலக்கியம் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் காலேஜ் நடத்தக்கூடிய நபர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் இது வரைக்கும் திரைக்கு பின்னால் இருக்கலாம், இப்போ நேரடியாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ இவ்வளோ அளவுக்கு ஒரு மோசமானவரா, இவ்வளோ அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ கண்ணியை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே செவ்வாயின்னா நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மருத்துவ கல்லூரி, பேசிக்கலாக கல்லூரிகள், எனி கைண்ட் ஆஃப் காலேஜ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலம் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான பிரச்சனைகள் மிக அதிக அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்தி டேரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்போனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of July. இது எப்படின்னா +or- 10 days அங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு 45 நாளுக்கு அந்த இடமே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படும். பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த சைடு கட் பண்ணால் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டம், திருப்பரங்குன்றம், இந்த ஏரியாலாம் வந்து மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியும் ஒரு ப்ராப்ளம்லும் ஃபிக்ஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 பேர் பசங்க போய் சேர்ந்து போனாங்க, தண்ணியில் விளையாடலான்னு போனாங்க, ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சோகம். இல்லைன்னா ஆழ்துணை கிணறுல விழுந்து அதில் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் முன்னாடியே சொல்கிறோன்னா, தயவு கூர்ந்து பசங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டைம் பீரியட் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம போகலாம், இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி காலேஜில் மெயினாக ஹாஸ்டலில் பயங்கரமான குற்றவியல் சம்பவங்கள் நடக்கும். அடுத்து நான் சொல்கிறது 45 days. ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுனால என்னென்னா இட்ஸ் முன்னெச்சரிக்கை, நம்ம பார்த்துக்கணும். இப்போ பசங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க, சேருவார் செட்டு எப்படி இருக்குது, அதனால் அவங்க எதாவது மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா, ஃபிசிக்கல் அபியூஸ் எதாவது நடக்குதா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம கேட்டுக்கிறது பெட்டர். இல்லை குழந்தை படித்தா ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அப்போ தான் பெட்டர்னு நினைக்கிற பெற்றோர்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ டைமிங் வந்து நெக்ஸ்ட் 45 days கரெக்டாக இல்லை. அப்போ உங்கள் பசங்க சார்ட் வந்து ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா நன்னா இருப்பாங்களா இல்லையான்னு ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம். உங்கள் பையன் ஹாஸ்டலில் இருக்கிறது கஷ்டங்க, உங்கள் பையன் செட் ஆக மாட்டான், அப்போ நீங்கள் வெளியே வேணால் நீங்கள் ஒரு ரூம் எடுத்து தங்க வைங்க, 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்கள் தங்க வைங்க. அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்களில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போது நீட்டுக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க, வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆங்கன்னு கேட்கக்கூடிய நிலமை இருக்குது. உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை, போய் கட்டி பணம் கட்டி 1 மாதத்தில் வெளியே வந்திருக்கக்கூடிய பல கேஸ் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிகள் மாற மாற அதோடைய விளைவுகள் ஒன்று இருக்குது. சனி பெயர்ச்சியே வந்து பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு மேல டபுள் மடங்கு அதிகமாக தான் பிரச்சனை கொடுக்கும். என்னன்னா சனி ஆஸ் அ டோல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கிழக்குல முழுக்க எடுக்கக்கூடிய ஸ்தானம் சூரியன், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னா அது சனி. அதாவது கிழக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அவ்வளோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து சனி. அப்போ என்னன்னா இருள் என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு கசக்கும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்த 45 நாட்கள், சொல்லப்போனால் 50 நாட்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபிசிக்கலாக பார்ப்போம். இதில் ஜாதகத்திலே சனி வக்கரம்னு வைங்க. இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு பை டிஃபால்ட், இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பை டிஃபால்ட்டே வந்து மீனத்தில் சனி வக்கரமாக இருக்குது, விருச்சிகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, கடகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த ஒரு டைம் பீரியட் ஆஃப் 135 days அப்படிங்கிறது உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். அப்படியா சார்? அவ்வளோதான். நீங்கள் எப்படி பறக்கிறீங்களோ அதோடைய சூக்ஷமம் மறுபடியும் வரும் பொழுது நீங்கள் அகெயின் யூ வில் ரைஸ் த சிச்சுவேஷன், ரைஸ் த பார்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதே கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருக்கும், வீடு கட்டாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் ரொம்ப லேட் ஆகி தள்ளி போய் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி வக்கரமாக உங்கள் ஜாதகத்தில் மீனத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ இருக்கும் பொழுது தான் அந்த சனி எப்பறம் வக்கரம் அடையுதோ, அந்த குரு எப்போ வக்கரம் அடையுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பொழுது சனி வக்கரமாக ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடங்கள் இருக்கும் பொழுது இந்த 3 ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட். ஸோ 135 days இஸ் கோயிங் டு பி ஆசம். இப்போ இல்லை, இப்போ சனி வக்கரமாக இல்லை. அப்போ மற்ற எல்லாருமே நான் சொல்கிறது 80% வந்து இந்த சனி வக்கரம்ங்கிறது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ணும். எப்படிப்பட்ட பிரச்சனை, கடந்த 1 வருஷத்தில், கடந்த 1.5 வருஷத்தில் நம்ம எது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் பண்ணமோ
அதற்கு பிராயச்சித்தை நீங்கள் தேடுற மாதிரி உங்களை உட்கார வைக்கும். தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை 100% தண்டனைங்கிறது சாதாரணமான வார்த்தை. நான் சொல்றது சும்மா ஒரு அடி அடிக்கிறது தண்டனை. அது முள்ளு போட்டு அதை அடித்தா எப்படி இருக்கும்? பழைய காலத்தில் நம்ம சாட்டை அடிக்க பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த சனி வந்து வக்கரமடையும் பொழுது கொடுக்கும் பேசிக்கலாக. அது நிறைய இடங்களில் பாதிக்கப்படும். இப்போ டர்க்கி மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும். ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பெரிய பிரச்சனையை பார்க்க போகுது. நிறைய இடங்கள் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸ் மாதிரி, இட்லி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், நாட்டிங்ஹாம், இதெல்லாம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸஸில் பார்த்தீங்க, அடுத்தது வாஷிங்டனில் ஆரம்பிக்க போகிறது பெரிய ஃப்ளட்ஸு, ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் சொல்கிறது சைக்ளோனிக் எஃபெக்ட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள். இது எல்லாமே சனி வக்கரமடையும் பொழுது வேலைக்கு காமிச்சிடும். நான் சொல்கிறது நெக்ஸ்ட் 20 டேஸில் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாகாணம் மிகப்பெரிய அளவில் சைக்ளோன் எஃபெக்ட். மெயினாக வாஷிங்டன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெக்ஸஸ் மாதிரி இடங்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கா மெயினாக வந்து பயங்கரமாக ஒரு அழிவை நோக்கி நிறைய, அதாவது குரு ராகு சேர்க்கை சனி வக்கரம் அடையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்தான மரணங்களை கொடுக்கும். அந்த இடமே அடுத்து கட் பண்ணிங்கன்னா கனடா, அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ட் மோரலெஸ் வந்து இது ஏதோ விதத்தில் நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குறது, நல்லது பண்ணுறது கிடையாது. சரி, அப்போ நல்லது பண்ணணும்னா ஒரு ராசிக்கும் ஒரு விதமான நல்லது நடக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் பழைய விஷயங்களை பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும், புதுசாக பண்ணும்பொழுது ஃபெயிலியர் கொடுக்கும். மெயினாக ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறச்சே லக்னத்தை வச்சு தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணும். லக்னம்ங்கிறது உங்கள் ஹெட்லைன், உங்களுக்கு தலையெழுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்தோம். இப்போ ராசிங்கும் போது உடம்பு, அதாவது ராசி மண்டலம்ங்கிறது உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள். இப்போ நம்ம எப்படின்னா எது வேணால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு லக்னம் தெரியாதுன்னு வைங்க, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. அப்போ என்னென்னா எந்த ராசி அப்படின்னு செக் பண்ணி அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராசி தெரியாது, ஆல்ரெடி லக்னம் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக லக்னத்தையே வச்சு ரெஃபர் பண்ணலாம். சனி வக்கிர பயிற்சி 12 லக்னக்காரங்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாமா சார். வர இருக்கிற இந்த சனி வக்கிர பயிற்சி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது சார்? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்பவே வந்து இருக்கிறது பத்தாதுன்னு இது வேறையா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு சிம்மம்னு சொன்னோன்னே ஒரு காமெடி தான் எனக்கு ஆகுறது. கவுண்டமணி வந்து சொல்லுவார், இன்னைக்கு நான் இவன் மூஞ்சில முடிச்சுட்டேன் அவ்வளோதான், அந்த மாதிரி செந்தில் ஊபர் அந்த மாதிரி இருக்கிற நிலமையில தான் இப்போ இருக்கு. ஆக்சுவலாக சொல்லணுங்கிற நிலமையில நானே இப்போ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அஷ்டம சனி வறுத்தெடுக்குது, அதில் வக்கரம் வேற, சும்மாவே ஜங்குன்னு ஆடுவான், காலை வேற சலகை கட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்று தான் சொல்லுவேன், உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பிராயச்சித்தத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது எந்த பரிகாரம்னு ஆரம்பித்தாதான் அடி தாங்க முடியும். உண்மை அதுதான். இந்த சனி வக்கரம் அடைச்சு அஷ்டமஸ்தானத்தில் உட்காரும் பொழுது பண்ண எல்லா வேலைக்கும் இப்போ ரிசல்ட் கிடைக்கும். என்ன மாதிரி வேலைகள் பண்ணியிருப்போம்? அஷ்டமத்தில் சனி இருளில் போய் இருள் வேலை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது திருடி இருக்கோன்னு வைங்க, இப்போ பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். எங்கேயாரும் வந்து ஆல்ரெடி பிரச்சனை மாட்டியிருப்போம், ஒரு சின்ன இதில் சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்ருப்பாங்க, இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக பெயில் கூட கிடைக்காது. அந்த லெவலுக்கு அது போகும் ஜாதகத்தில். அதே மாதிரி நிறைய பேருக்கு சின்னதாக ஒரு மறைமுகமான இடத்துல சில சர்ஜரிகள் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி ரீசர்ஜரி பண்ணுற மாதிரி. பை சான்ஸ் ஜாதகத்தில் சனி அஷ்டமத்தில் வக்கரமாகவே இருந்துன்னு வைங்க, தப்பிச்சாங்க. ஓப்பனாக சொன்னால் தப்பிச்சிருவீங்க, பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. சனி பொதுவாக ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. அது சிம்மம் மட்டும் கிடையாது, யாருக்காக இருந்தாலும் அப்படி தான். இப்போ சனி வக்கரமாக இல்லைன்னு வைங்க, நான் சொல்ல எல்லாமே வர்த்திக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 8 பாவகங்கள் அப்படின்னு சொன்னாவே அது சம சப்தம பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம், முகத்துடைய அழகை குடிக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். அதில் போய் செவ்வாய் உட்காந்து போகிறார் நெக்ஸ்ட்டு 45 டேஸு. இப்போ வாயில் வரதே எல்லாமே வந்து கேட்க முடியாத வார்த்தைகள் தான் நம்ம சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்க பேச போகிறாங்க. அப்போ குடும்பத்தில் சும்மா இருக்குமா? டவரா சத்தம் பறக்குங்கிற மாதிரி டம்மால் டிம்மில்னு இருக்கும். அதாவது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், பிரிவு, கோர்ட்டில் கேஸு, சர்ஜரி. எப்படி சர்ஜரி? முகத்தில் சர்ஜரி இல்லை, பல்லெல்லாம் 2-3 எடுத்து பிடிங்கி விட்டு தட்டி விட்டு புதுசாக பிளாஸ்டர்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். பணம் போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து மாட்டிக்கும், ரொம்ப நம்பியிருப்போம், சூப்பரான ஃப்ரெண்டுங்க, அருள் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுங்க, இல்லை சண்முகம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுங்க, இல்லை குமரன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுங்க, நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்டு கொடுத்துருக்கோம். ஆனால் லாஸ்ட்டில் வந்து இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டார். அவர்கிட்ட கொடுத்து அவர் எங்கே போனார்னே தெரியலைங்க, அவர் 4 மாதம் ஆச்சு, ஆள் காணாமல் போயிட்டாருங்கிற மாதிரி நிலைமை. அதே மாதிரி பணமின் எனி ஃபார்ம் இப்போ சுச்சுவேஷனுக்கு நமக்கு கொஞ்சம் விரைய செலவு ஆகிற மாதிரி. அதே மாதிரி பணத்தை ஃபீஸாக கட்டுறோம் அப்படின்னாலும் அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய
நிலைமைகளில் தான் ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மெயினாக குடும்பஸ்தானம்ங்கிறது பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரா மெட்டீரியல்லையும் பிரச்சனை வரும். அப்போ வந்து யாராவது மளிகை கடை வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை உண்டுன்னு அர்த்தம். இப்போ குமரன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எந்தெந்த இடங்கள் முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்கள் இருக்கோ அதுதான் பாதிப்பு. ஒருவேளை ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்ததுன்னா அந்த இடம் தான் சூப்பராக வளரும், ஃபென்டாஸ்டிக்காக வளரும். இப்போ எது பாதிப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நகை கடை வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக திருட்டு போவோம், 100% திருட்டு போவோம். அந்த பிரச்சனமே வேண்டாம், கண்ணை மூடிட்டு யார் திருடினாங்கிற பேரே சொல்லலாம். அந்த முருகன் பேர் கொண்ட ஆள் தான் அந்த ஒரு பிரச்சனையில் மாட்டுவார், அதாவது சர்ச்சையில் மாட்டுவார். அப்போ அவருடைய கண் முன்னாடி தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அந்த மணிகண்டன் அப்படின்னு பெயர் வருதோ அவர்களுக்கு பாதிப்புகள் பொதுவாக கொடுக்கும். அதாவது அவங்க உங்கள் பிரச்சனைலாம் மாட்டுவாங்க, அவங்கள மூலியமாக பிரச்சனைகள் வரும். இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் தயவுசெய்து பாருங்கள். குடும்பம் தான் முக்கியம். இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறது, ஜாலியாக ஒரு நைட்டு சார் ஒரு 11 மணிக்கு புல்லெட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் போகலாம், இல்லை ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போய் ஒரு பிரியாணி இங்கே போடுறாங்க சார், அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவான். நம்ம வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பேசணும். அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட தப்பு கிடையாது, ஆனால் நம்ம பேசும்போது அது பெருசாக பிரச்சனையாகும், நம்ம நினைக்கிறதோட பெருசாக பிரச்சனையாகும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நகை வந்து அடகு வைக்கிறேன், நகை சம்மந்தப்பட்ட விஷயம், ஜல்லி வியாபாரம் பண்ணுறேன், மணல் வியாபாரம் பண்ணுறேன், இல்லை காலேஜுக்கு ஏதோ ஒரு சப்ளை பண்ணுறேன், இதிலலாம் இருந்தாங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க, இல்லை டென்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. அடுத்த 3 மாதம் 4 மாதத்துக்கு அந்தளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். இன்னொன்று வாக்கினால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், சில பேர் கம்யூனிகேஷனில் தான் வேலை அவருக்கு, போய் கன்வின்ஸ் பண்ணுறது தான் வேலை, அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் உண்டு. ஸோ சிம்மத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் கவனம் கவனம். சரி, இப்போ இவங்களுக்கான அந்த பரிகாரம் எங்கே போகலாம், என்ன மாதிரியான கடவுளை வணங்கலாம், இவங்களுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லிடுங்க சார். 100% மந்திரம் தேவை, ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது ஆஞ்சநேயருடைய மந்திரமாக தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாக அஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். வாக் ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கூடிய பிரச்சனை வரக்கூடாதுங்கிறனால உங்கள் வாக்கை நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த ஆஞ்சநேயருடைய 2 லைன்ஸ்லும் 100% உங்களுக்கு வேலை செய்யும். பேசக்கூடாத வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும் அவன் காதில் போய் விழுகிறது கரெக்டாக விழுகும். கம்யூனிகேஷன் இஸ் ஆஸ் இட் இஸ் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. என் குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்ததை நான் சொல்கிறேன். அதனால் நம்ம பேசுகிறது கரெக்டாகவே இருந்தாலும் சம்டைம்ஸ் தப்பாக போய் விழுகும், அவங்களுக்கு 2ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். இப்போ சரியில்லைங்கிற நிலமையில அது கரெக்டாக போய் விழுகணுங்கிறதுனால நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல சேஞ்ச் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள். அடுத்த நான் சொல்கிறது இந்த ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் குடும்பம் ஒன்று சேரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பிரச்சனை நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்மராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்குது, எதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும், ஆஞ்சநேயரை இருக்க பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்க நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி பல ஆபத்துக்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி. நன்றிமா, நமஸ்காரம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE.